ஏற்கனவே மழை பெஞ்சு இன்னும் தண்ணி இடங்கள்லாம் அவங்க வேலைகள் பார்த்துருக்குமா? இப்போ பெருமழை வந்தால் தண்ணிக்க தயாராக இருக்கும். இன்னும் புயல் எதுவும் உருவாகலை. நீங்கள் உருவாக்காமல் இருந்தால் சரி. போன முறையே இல்லை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இந்த தமிழகத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மதுரையிலலாம் மழை பெஞ்சிருக்கு, திருச்சியிலலாம் மழை பெஞ்சிருக்கு. கண்டிப்பாக சென்ற முறை எப்படி மழையை வந்து இந்த அரசு சமாளிச்சதோ அதே மாதிரி இந்த முறையும் கண்டிப்பாக எல்லா விதமான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் 2 நாளில் திருப்பி ரிவ்யூ மீட்டிங்லாம் வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு வாரம் முன்னாடி ரிவ்யூ மீட்டிங் வச்சுருந்தோம். அதில் சில பணிகள்லாம் முடிக்க சொல்லியிருக்கோம். சில இடங்கள்லாம் வந்து தூர் வர சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அதை கண்டிப்பாக நம்முடைய அரசு சமாளிக்கும். மக்கள் வந்து அரசுக்கு ஒத்துழைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நேற்றாங்க வந்தேன், தஞ்சாவூர்லேருந்து நேற்று வந்தேன். விழுப்புரம் தஞ்சாவூரில் கலாய்வு முடிச்சுட்டு வந்தேன். திருப்பி இன்னும் ஒரு 2 நாளில் தூத்துக்குடி போகிறேன். தொடர்ந்து முதலமைச்சரும் போயிட்டு இருக்காங்க. நானும் என்னுடைய பணிகள் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி. ஏற்கனவே மழை பெஞ்சு இன்னும் தண்ணி இடங்கள்லாம் அவங்க வேலைகள் பார்த்துருக்குமா? இப்போ பெருமழை வந்தால் தண்ணிக்க தயாராக இருக்கும். இன்னும் புயல் எதுவும் உருவாகலை. நீங்கள் உருவாக்காமல் இருந்தால் சரி. போன முறையே இல்லை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இந்த தமிழகத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மதுரையிலலாம் மழை பெஞ்சிருக்கு, திருச்சியிலலாம் மழை பெஞ்சிருக்கு. கண்டிப்பாக சென்ற முறை எப்படி மழையை வந்து இந்த அரசு சமாளிச்சதோ அதே மாதிரி இந்த முறையும் கண்டிப்பாக எல்லா விதமான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் 2 நாளில் திருப்பி ரிவ்யூ மீட்டிங்லாம் வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு வாரம் முன்னாடி ரிவ்யூ மீட்டிங் வச்சுருந்தோம். அதில் சில பணிகள்லாம் முடிக்க சொல்லியிருக்கோம். சில இடங்கள்லாம் வந்து தூர் வர சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அதை கண்டிப்பாக நம்முடைய அரசு சமாளிக்கும். மக்கள் வந்து அரசுக்கு ஒத்துழைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நேற்றாங்க வந்தேன், தஞ்சாவூர்லேருந்து நேற்று வந்தேன். விழுப்புரம் தஞ்சாவூரில் கலாய்வு முடிச்சுட்டு வந்தேன். திருப்பி இன்னும் ஒரு 2 நாளில் தூத்துக்குடி போகிறேன். தொடர்ந்து முதலமைச்சரும் போயிட்டு இருக்காங்க. நானும் என்னுடைய பணிகள் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.